ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அழகான ஷேப்பில் அழகாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு. இது மெயினாக பார்த்திங்கன்னா நான் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். அவங்களுமே எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது. நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டே பிஃபோர் உளுந்து ஊற வச்சுக்கிட்டேன். மார்னிங் எடுத்து அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன். சேம் டே வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் மட்டும் உளுந்த ஊற வச்சுட்டு, மெயினாக உதயம் உளுந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் உபரி அதிகமாக வரும். அதை எடுத்து ஊற வச்சுட்டு 4 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து அதை வந்து மிக்சிலேயே அடித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் அடித்து எடுத்துக்கோங்க. அது நல்லா ஊறி இருக்கும். அதனால நம்மளுக்கு நல்லா அடிக்க வரும். ஃபஸ்ட்டு பல்ஸில் வைக்கணும். அதுக்கப்புறம் 3வது பல்ஸில் வச்சு அடித்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு துளி எடுத்து அந்த தண்ணியில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த உளுந்து வந்து மிதக்கணும். அந்த உளுந்த மாவு வந்து மிதக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பக்குவம். அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து பெரிய வெங்காயம், இப்போது 1/4 கிலோ உளுந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு 3 பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, ஒரு 2 கொத்து கொத்தமல்லி அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் புதினா, அப்புறம் மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான். இவ்வளோத்தையும் போட்டுட்டு உப்பும், நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுறதுனால எல்லாத்துலேயுமே கல்லுப்பு ஆட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, அரைக்கும் போதே போட்டுப்பேன். இல்லை அரைக்கும்போது போட்டால் எனக்கு பக்குவம் தெரியாதுன்றவங்க வந்து இது சால்ட்டு உப்பு இது சேர்க்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தையும் நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கணும். நல்லா இட்லி மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்துட்டு இது வந்து ஃபுல்லாக எல்லாமே எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன் மட்டும் வந்து பச்சரிசி மாவு, இல்லைன்னா கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் விற்கும், அந்த மாவை எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து அப்படியே மேலே தூவி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் தொட்டு வந்து அப்படியே மெல்லமாக வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிட்டு பெருவிரல எடுத்து நைஸாக தட்டிட்டு நடுவில் அதே விரலை வச்சு ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டுட்டு மெல்லமாக போட்டு மீடியமில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாக வரைக்கும் ஃபுல்லாக வச்சுடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியமில் வச்சு சுட்டு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வேகும் வெளியும் வேகும். நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் வேணால் சீக்கிரம் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. மீடியமில் வச்சு எடுத்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. அவ்வளோதான், அழகான உளுந்த வடை ரெடி. பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம்.